தென்மேற்கு பருவமழையின் காரணமாக எலுமிச்சை பழம் ஏற்றுமதி குறைந்து விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான புளியங்குடி, சொக்கம்பட்டி, கடையம், மாதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது எலுமிச்சை விவசாயம் என்பது தீவிரமாக விவசாயிகள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் கடந்த சில 2 மாதங்களுக்கு முன்பு வெயிலின் தாக்கம் மற்றும் அக்னி நட்சத்திரின் தாக்கம் என்பது தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்ததால் இந்த எலுமிச்சம்பழங்களின் விலை என்பது கணிசமாக உயர்ந்து ஒரு கிலோ 100 ரூபாய், 120 ரூபாய், 130 ரூபாய் வரை இந்த எலுமிச்சம்பழமானது விற்பனையானது. தற்போது இந்த பகுதியில், அதாவது கடையம், புளியங்குடி, சொக்கம்பட்டி, சங்கங்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் விளையக்கூடிய இந்த எலுமிச்சம்பழங்கள் தமிழகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் செல்கிறது. அதேபோல் வெளி மாநிலங்களான மகாராஷ்டிரா உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் இந்த ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது தவிர வெளிநாடுகளுக்கும் இங்குள்ள எலுமிச்சம்பழங்களை தரம் பிரித்து ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த எலுமிச்சம்பழம் மார்க்கெட் என்பது புளியங்குடி மற்றும் சங்கரங்கோயில், கடையம் உள்ளிட்ட பகுதியில் பெரிய அளவு ஒரு மார்க்கெட்டான திகழ்ந்து வருகிறது. இந்த எலுமிச்சம்பழம் விளைச்சல் என்பது தற்போது இந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக தற்போது எலுமிச்சம்பழம் விளைச்சல் என்பது அதிக அளவு இருந்து வருகிறது. ஆனால் குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு விலை இல்லாததால் இவர்கள் பெருமளவு கவலை அடைந்துள்ளனர். அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 120 ரூபாய், 130 ரூபாய்க்கு விற்பனையான எலுமிச்சம்பழங்கள் தற்போது 5 ரூபாய் முதல் 30 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் வரை மட்டுமே ஒரு கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் வெளி மாநிலங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருவதால் அந்த பகுதிக்கு இங்குள்ள எலுமிச்சம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படாததால் இந்த விலை வீழ்ச்சி என்பது தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெளி மாவட்டங்களுக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது ஒரு சில மாவட்டங்களில் அதிகரித்து வருவதால் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த எலுமிச்சம்பழங்களும் அந்த பகுதிக்கு செல்லாததால் இந்த விலை வீழ்ச்சி என்பது தொடர்ந்து விலை சரிந்து வருகிறது. இதனால் கேரளாவிலும் அதேபோல் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் அங்கேயும் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஒன்று இருந்து வருகிறது. இதனால் தமிழகத்திலும் அது முழுமையாக ஏற்றுமதி செய்யப்படவில்லை. வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படாததால் இந்த எலுமிச்சம்பழங்கள், இங்கே விளையக்கூடிய எலுமிச்சம்பழங்கள் முற்றிலுமாக விலை என்பது தற்போது கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதை நிரந்தரமாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் விளைச்சல் இருக்கும் சமயங்களில் விலை கிடைக்காததும், விளைச்சல் இருக்கும்போது அந்த விளைச்சல் இல்லாத போதும் விலை உயர்வதும் ஒரு வாடிக்கையாக ஒன்றுதான். தற்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விளையக்கூடிய இந்த எலுமிச்சம்பழங்கள் என்பது அதிக ருசித்தன்மையை கொண்டது என்பதால் இது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த எலுமிச்சம்பழங்கள் அதிக அளவு விளைச்சல் இருந்தாலும் கூட விலை என்பது இல்லை என்பது விவசாயிகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்கின்றனர். அதேபோல் வியாபாரிகளும் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இதனால் அரசு நிரந்தரமாக ஒரு விலை நிர்ணயம் செய்து தினந்தோறும் அவர் விவசாயிகளுக்கு ஒரு ஆதாரமாக திகழ வேண்டும் என்று அவர்கள் ஒரு பெரிய கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.